ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க, இல்லை கொஞ்சமாக ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதுங்க. இந்த டிஷ்ஷை நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ நான் ரெண்டுமே கொஞ்சம் எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் இதேமாதிரி கிணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிடுங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம வந்து தவாவில் தான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். ஸோ அதனால் தவாலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இந்த தவாயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து வானல் பண்ணுறதை விட இதிலே பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம வந்து இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சூப்பர் கோல்டன் ப்ரௌனில் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நாம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். அதை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். முட்டை ஆம்லேட் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆனியன், மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் வதக்கிட்டு செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ராவாக வந்து ஆனியனை போட்டு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு எதிர்த்து வரும் சாப்பிட்ட அப்புறம். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கவே இருக்காதுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து 2 ஆம்லேட் போடலான்ட்டு ஸோ 4 எக் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆம்லேட்டுக்கு 2 எக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் எந்த சாப்பாட்டு கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து செஞ்சிங்கன்னா, சின்ன பசங்க உடல் எடை கூடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரெகுலராக செஞ்சு கொடுங்க. சின்ன வெங்காயம், முட்டை, நெய் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து உடல் எடை வந்து கூடுங்க. சூப்பரான சுவையான சிம்பிளான வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நாம் வந்து ஒரு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுங்க ஆனியனோட. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, ஸ்கூலுக்கு கூட பசங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சப்பாத்தி கூட உள்ளே வச்சுட்டு இந்த முட்டையை அழகாக வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நல்ல ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் அண்டு எக்கு ஆம்லேட் தாங்க. ஸோ என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தா எங்கள் வீட்டுக்காருமே ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு ஆம்லேட்டும் இதே மாதிரி தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர்எல்எம் ஸ்டாருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா காமெடிஸ்லாம் போட்டுட்ருக்கேன், ஷார்ட் வீடியோஸ். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிட்டு இதே மாதிரியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இடைக்கிடைக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே காமெடிக்காக மட்டும்தான் போடுறது அது. ஸோ இந்த வீடியோ, குக்கிங் வீடியோ, விலாக்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இடையில காமெடியும் போடுறேன். ஸோ மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆம்லேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆம்லேட் வந்து நான் வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். யூஸ்வலி நான் வெங்காயம் ஆம்லேட்னால் இப்படி தான் எப்பயுமே போடுவேன். வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி அப்படியே போட மாட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ என்னோடய காமெடி வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான சிம்பிளான ஒரு ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பை பை ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.